அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு சுவையான சுண்டல் சாதம். அதாவது ப்ரௌன் சுண்டல் தான் எடுத்து வேக வச்சுருக்கேன். ஸோ வெள்ளை சுண்டலை விட ப்ரௌன் சுண்டல் வந்து சத்துக்கள் அதிகம் உள்ளது. ஸோ அதை வந்து ப்ரௌன் சுண்டலை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப் உப்பு மாத்திரம் சேர்த்து வச்சுருக்கோம். தாளிப்புக்கு தேவையான பொருள் வந்து ஜீரகம், சோம்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், ஒரு 3 பல் பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய்த்தூள், அதே மாதிரி தாளிப்புக்கு வந்து பிரிஞ்சி, எல்லை, கிராம்பு எல்லாமே, அதே மாதிரி கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள். இப்போ வந்து நான் வந்து சாதம் குக்கரில் தான் வைக்கிறதுனால குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து சோம்பு, ஜீரகம் போட்டு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுருவோம். ஸோ அவங்க பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்து வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா நான் ரொம்ப மசாலா போடல, ஸோ கொஞ்சம் மைல்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுருவோம். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு பட்டர் இருந்தாலும் பட்டர் விட்டுக்கிறங்க, இல்லை நெய் விடுறா இருந்தால் நெய் விட்டுக்கிறங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போக வறுத்துருவோம். நான் இஞ்சி பூண்டு வந்து சும்மா இடித்து தான் வச்சுருக்கேன், நான் வந்து அரைக்கலை. இதில் வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3ஐயும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா தக்காளியுமே நல்லா பச்சை வாசனை போய் வதக்கணும். அதுக்கு நம்ம உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் வெந்தயம் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை. பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் பச்சை மிளகா சேர்க்காதனால மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்து சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதனோட பச்சை வாசனை போகிறது வதக்கிடுவோம். ஏன்னா இந்த சுண்டலில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமருந்து. இப்போ வந்து நம்ம வந்து சுண்டக்கடலை வந்து சேர்த்துருவோம். ஸோ ஒரு பிரட்டிட்டு அடுத்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஸோ வந்து நான் வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ 1 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக சேர்க்குறதுனால 1 கப்புக்கு 3 கப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து பொன்னி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா ஒரு கப்புக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். ஸோ இந்த சுண்டலில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது, அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டு. அதே மாதிரி இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல உணவு. அதாவது சர்க்கரையில் வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருப்பு சுண்டலுக்கு உண்டு. அதே மாதிரி மாரடைப்பு வராமலும் தடுக்கும். இப்போ வந்து நான் வந்து கஸ்தூரி மெத்தி சேர்க்குறேன். கஸ்தூரி மெத்தி போட்டிங்கன்னா அதனோட டேஸ்ட்டும் சரி, அந்த ஸ்மெல்லும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து நான் கொஞ்சம் கரம் மசாலா, அடுத்து எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுறேன். இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து சால்ட்டு பார்த்துக்கங்க, உப்பு பார்த்துக்கிறங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு நெய் சேர்க்குறேன். ஏன்னா அப்போ அந்த திறக்கும்போது அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்தாச்சு. நம்ம வந்து குக்கரை விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். இதே இது நீங்கள் ஊற வச்ச அரிசினா 2 விசில் போதும். பாருங்கள், விசில் போயிடுச்சு. நம்ம வந்து திறக்கிறோம். எவ்வளோ அருமையாக வந்திருக்காங்க பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சமயத்தில் நீங்கள் நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த சமயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. அந்தளவுக்கு இதை வந்து வெறுமனே சாப்பிட்டு போயிடலாம் நம்ம சாதம்.
அதே மாதிரி இந்த கருப்பு சுண்டலில் வந்து ஏன்னா வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டல் வந்து அது சத்துக்கள் அதிகம். ஸோ நம்ம வந்து இதை வந்து டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். சும்மா அவிச்சிட்டு பச்சையாக அப்படியே கூட சாப்பிட்றலாம் நம்ம. இல்லை நீங்கள் முளைக்கட்டை வச்சு பச்சையாக கூட சாப்பிட்டிங்கனாலும் அதிகப்படியான சத்துக்கள் இதில் இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். என்னோட இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.